தாம்பரம் சானட்டோரியத்தில் 115.38 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள செங்கல்பட்டு மாவட்டம் அரசு தலைமை மருத்துவமனையை அமைச்சர்கள் ஆய்வு. தாம்பரம் சானட்டோரியத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் தலைமை மருத்துவமனை 115.38 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த அரசு மருத்துவமனையை வரும் 9ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக சென்று திறந்து வைக்க உள்ளார். இதன் காரணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக சென்று இந்த மருத்துவமனையை திறந்து வைக்க இருப்பதால் மருத்துவமனை வளாகத்தில் விழா மேடை அரங்குகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிகழ்ச்சியில் இன்று பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் தமு அன்பரசன் ஆகியோர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொள்வதற்காக மருத்துவமனை வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அரங்கத்தினை ஆய்வு செய்தனர். மேலும் முதலமைச்சர் கலந்து கொள்வதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். மேலும் கட்டி முடிக்கப்பட்டுள்ள மருத்துவமனை முழுவதும் சென்று ஆய்வு செய்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். ஏற்கனவே சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியனும் இந்த மருத்துவமனை முழுவதும் ஆய்வு செய்திருந்தார். ஆய்வுக்கு பின் செய்தியாளர்கள் சந்தித்து பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு கூறுகையில், 2 லட்சம் சதுர அடியில் 7 மாடியில் கொண்ட மருத்துவமனை சுமார் 115 கோடியில் கட்டப்பட்டுள்ளது. இதில் 400 படுக்கை வசதிகள் உள்ளது. 6 அறுவை சிகிச்சை கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறப்பு சிகிச்சை பிரிவுகள், குழந்தை நலன் மற்றும் நீரிழிவு போன்றவற்றுக்கான சிகிச்சை பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் வசதி செய்யப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு மிகுந்த மாவட்ட மருத்துவமனையை வருகிற 9ஆம் தேதி காலை 10 மணி அளவில் தமிழக முதல்வர் திறந்து வைப்பார் என தெரிவித்தார். ஆய்வின் போது உடன் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜா, பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ. கருணாநிதி, தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி, துணை மேயர் கோ. காமராஜ், மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா, மண்டல குழு தலைவர் காமராஜ் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ராஜா அவர்கள், கருணா அவர்கள் முதலமைச்சர் நேரடியாக கோரிக்கை விட்டார். அந்த அடிப்படையில் தான் 110 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டு G+6, அதாவது 7 மாடி கட்டடம் ஒன்று கட்டுவதற்கு முடிவு செய்யப்பட்டு 2 லட்சம் சதுர அடியிலே இந்த கட்டடம் மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கிறது. இதில் கூடுதலாக ஏற்கனவே இருக்கிற பழைய மருத்துவமனை அல்லாமல் இந்த மருத்துவமனையில் 400 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக, அதோடு மட்டுமல்ல கூடுதலாக 6 ஓடி தியேட்டர், அதாவது ஆப்ரேஷன் தியேட்டர், 6 தியேட்டர் இதில் அமைக்கப்பட்டிருக்கிறது. சிடி ஸ்கேன் இதில் அமைக்கப்பட இருக்கிறோம். இது அல்லாமல் இங்கே தேவையை கருதி சிறப்பு சிகிச்சை பிரிவு, குழந்தைகள் நலப்பிரிவு, அதனில் புறநோய் பிரிவு, அவசர சிகிச்சை பிரிவு, அதனில் பச்சை குழந்தைகளுக்கு தனி ஒரு பிரிவு, இந்த சுகருக்கான தனியாக, நீரிழிவு நோய் அதுக்குள்ள தனி பிரிவு, இப்படி பல்வேறு சிறப்பு பிரிவுகள் இந்த மருத்துவமனையில் அமைத்திருக்கிறோம். அது இல்லாமல் உணவு கூடங்கள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. மருந்தகம், அதாவது ஸ்டாக் வச்சிருக்கிறதுக்காக இங்கே அதுக்கான தனி ஒரு பிரைவசியாக ஒரு கட்டடம் கட்டியிருக்கிறோம். ஆக இது ஒட்டுமொத்தமாக இந்த மருத்துவமனை இந்த பகுதி மக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு அத்தனையும் செய்து முடித்திருக்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி காலை 10 மணி அளவில் இந்த மருத்துவமனையை பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு இசைவு தந்திருக்கிறார்கள். எனவே இந்த மருத்துவமனை அவர் திறந்து வைத்துவிட்டு இன்னும் இந்த மாவட்டத்தை சார்ந்த பல்வேறு அரசியல் திட்டங்களை வழங்குவதற்காக ஒரு பொது மேடை போடப்பட்டிருக்கிறது, ஒரு அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அரங்கத்திற்கு சென்று பொதுமக்கள் பயன்பாட்டுக்குரியகளை அவர் செய்வார். இந்த மருத்துவமனையை பொறுத்தளவுக்கு சிஎம்டி என்று சொல்லப்படுகிற கட்டட அனுமதி பெறப்பட்டிருக்கிறது. சுற்றுச்சூழல் இசி, என்விரான்மெண்ட் கிளியரன்ஸு, சுற்றுச்சூழல் அனுமதி பெறப்பட்டிருக்கிறது. பக்கத்திலேயே விமான நிலையம் இருக்கிற காரணத்தினால் அதனுடைய என்ஓசியும் பெறப்பட்டிருக்கிறது.
தீயணைப்புத்துறையின் மூலமாக பெறப்பட்டிருக்கிறது. ஒரு கட்டிடத்திற்கு என்னென்னலாம் சான்றுகள் பெற முடியுமோ, அனுமதி சான்றுகள் அவைகளெல்லாம் முழுமையாக இது பெறப்பட்டிருக்கிறது. அதனால் எந்தவித பிரச்சனையும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் முதலமைச்சருடைய வருகை இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே 9ஆம் தேதி பொதுமக்களுக்கு இது ஒப்படைக்கப்படும். சார் 5ஆம் தேதி கட்டடம் திறக்கப்படும் சொல்லிட்டு ஏற்கனவே அமைச்சர் மா. சுப்பிரமணியன் வரணும் சொல்லியிருக்காரு. என்ன காலதாமதம் சார்? 4 நாள் எதுக்கு பண்ணீங்க? ஏன்னா அது நான் 4 நாள் காலதாமதம் வருது, பெரிய காலதாமதமா? இல்ல சார், மக்கள் இல்லை இல்லை, நீங்க 5 மாசம் சொன்னாக்கா பரவாயில்ல, 5 மாசம் பண்ணா பரவாயில்ல. ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் சில ஷெட்யூல் போட்டிருந்தாங்க. அப்போ இடையில உங்களுக்கே தெரியும், அவர் மருத்துவமனைக்கு ஒரு 5 தினங்கள் அங்கே செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் அந்த ஷெட்யூல் மாறி மாறி போகிறதால 5ஆம் தேதின்னு 9ஆம் தேதி போயப்பட்டிருக்கிறது வேறொரு காரணம் இல்லை. அதுவும் ஏற்கனவே மக்களுடைய பயன்பாட்டுக்கு பல திட்டங்களை நிறைவேற்றி கொண்டு தான் காரணம் மொழி, வேற எந்த காரணமும் இருக்குது. ரைட்.